எஸ் மிஸ்டர் கௌதம் இருக்காரா? எஸ் ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. ஹாய் அங்கிள், வெல்கம். ஹலோ. ஹலோ அங்கிள், சிட் டவுன் ப்ளீஸ். நானும் உங்கள் அப்பாவும் சேம் டைமில் தான் மெக்கானிக் ஃபீல்ட் ஸ்டார்ட் பண்ணோம். தொழிலை கற்றுக்கிட்டோம். உழைப்பும் டூல்ஸும் மட்டும்தான் எங்ககிட்ட இருந்தது. நோ டெவலப்மெண்ட். அப்பா சொல்லியிருக்காரு அங்கிள். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ கௌதம். ஏதோ பிஸ்னஸ் ட்ரிக் வச்சிருக்கியாமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை பாருங்க. எங்கள் சக்ஸஸ்க்கு காரணம் AGCRM ஆப் தான். இதை பற்றி நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த ஆப்பை நம்ம கம்ப்யூட்டர், மொபைல், டேப், லேப்டாப் எல்லாத்துலையும் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதனால் நாமளும் நம்ம டெக்னீஷியன்களும் நம்ம கஸ்டமர்களும் இதை உபயோகப்படுத்த ஈஸியாக இருக்குது. உங்கள் மொபைல் கொடுங்க, இன்ஸ்டால் பண்ணி தரேன். எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. மோட்டார் ஃபீல்டை மேம்படுத்த மிகவும் ஊக்கமளிக்கிறது நம்ம ஆட்டோ கராஜ் CRM. ஒவ்வொரு வாகனங்கள் மீதும் தனி கவனம் செலுத்துகிறது ஆட்டோ கராஜ் CRM. கிளைண்ட்டை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கிறதால 1000 கஸ்டமர்ஸ் எங்க டேட்டா பேஸ்ல சேர்ந்திருக்காங்க. மல்டி பிராண்ட் ஆட்டோ கராஜ் தொழில் செய்யறவங்களுக்கு இந்த ஆப் மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. ஃபிக்ஸட் டைம்ல கஸ்டமர்ஸோட வண்டியை சர்வீஸ் பண்ணி டெலிவரி பண்றதால நாங்க இன்னும் அதிகமான கஸ்டமர்ஸை கெயின் பண்றோம். ஒரு நாளைக்கு 30 வெஹிக்கிள்ஸ் மேல நாங்க சர்வீஸ் பண்றோம். கஸ்டமர்ஸோட பிஸி லைஃப்ல அவங்க மறந்து போற சில விஷயங்கள், இன்சூரன்ஸ் ரெனிவல், ரோட் டேக்ஸ், பொல்யூஷன், FC இதெல்லாம் இந்த ஆப் மூலமா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போய் ரிமைண்டர் ஆகுது. ஸோ இந்த ஆப் மூலமா ஆட்டோ கராஜ் ஓனர்ஸ்க்கும் மகிழ்ச்சி, கஸ்டமர்ஸ்க்கும் மகிழ்ச்சி. ஹாய், என்னையும் ஜெயிக்க வச்சிட்டேல்ல. நான் இல்ல அங்கிள், நம்ம ஆட்டோ கராஜ் CRM. ஹாய், ஹலோ நண்பர்களே. பல்வேறு பிரபலங்களை உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்திட்டு வரோம். கல்வியாளர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அரசியல் தலைவர்கள், இன்னும் சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கிட்டு சமூக சிற்பிகளாக இருக்கக்கூடிய பல நன்மக்களை சந்திச்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்று ஒரு சிறந்த கல்வியாளரும் அதே நேரத்தில் அடிமட்ட ஒரு கிராமத்திலேருந்து வந்து இன்றைக்கி ஒரு மிக உயரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடியவரும், தமிழகத்தில் தலை சிறந்த கல்லூரிகளாக கருதப்படக்கூடிய மிக முக்கியமான கல்லூரிகள் லயோலா கல்லூரி, சென்னை லயோலா கல்லூரி, அதுபோல் நெல்லையில் உள்ள சென்ட் சேவியர் கல்லூரி, 100 ஆண்டுகள் பழமையான கல்லூரி. அதில் பல முறை அவர்கள் பொறுப்பு வகிச்சிருக்கிறார்கள். பல மாணவர்கள் அங்கிருந்து வெளியாக இருக்கிறார்கள். பல வைகோ, திருநாகரசு, அரசியல் தலைவர்கள் போன்ற பல தலைவர்கள் அங்கிருந்து வெளியாக இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாமே வெளியாகிறதுக்கு அவங்களுடைய உருவாக்கக்கூடிய சிற்பிகள்ங்கிறது கல்வியாளர்கள் தான், பேராசிரியர்கள் தான். அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு பேராசிரியராகவும் உலகளாவிய இதில் நாடுகளில் கல்வி கற்றவரும், இன்னும் இன்றைக்கி பல சோஷியல் கல்லூரிகள் இப்படி அடுக்கிக்கொண்டே போகிற அளவுக்கு உள்ள ஒரு பெருமகனார். அதே நேரத்தில் தன்னடக்கத்தோடு நம் மக்களுக்கு முன்னாடி உலா வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரபலத்தை சந்திக்க இருக்கிறோம். அவர்தான் அல்போன்ஸ் மாணிக்கம், ஃபாதர் அல்போன்ஸ் மாணிக்கம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அவங்கள பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய. ஏன்னா இது அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது ஊடகத்தின் மூலமான ஒரு பெரிய பொறுப்பும் இருக்குது. அதை பார்க்கும்போது உங்களுடைய இந்த கல்வி பயணங்கள், நீங்கள் சந்தித்த மாணவர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்களுக்கு முன்பதாக ஃபாதர் அல்போன்ஸ் மாணிக்கம் என்பவர் யார், எங்கிருந்து வந்தார், அவருடைய பூர்வீகம் என்ன? புதிய பரிமாணம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வணக்கம். மிஸ்டர் ஷெரீஃப் அவர்களே, நான் ஒரு மிகப்பெரிய கல்வியாளன் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு அடைமொழி. அதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஆனால் நான் பிறந்ததின் நோக்கம் ஓரளவு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது, செயல்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு பின்னணியில் நான் ஒரு சில என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய வாழ்க்கை பின்னணியையும் நான் உங்களோடு நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நிச்சயம் சார். நான் பிறந்தது 1953ஆம் ஆண்டு. சிலுவைப்பாளையம் என்கிற என்னுடைய ஊர் மிகச்சிறிய கிராமம். ஒரே தெருவு தான் இருக்கிறது. 25 வீடுகள் தான் நான் பிறந்த பொழுது. அது கடலூர் தாலுக்காவில் கடலூர் மாவட்டத்தில், ஆமாம், மிகப்பெரிய குக்கிராமம். கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டிக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமம்.
என்னுடைய குடும்ப கிராம பின்னணி பார்க்கின்ற பொழுது எந்த வசதியும் இல்லாத ஒரு கிராமம், எந்த வசதியும் இல்லை. பஸ் போக்குவரத்து, கடைகள் கிடையாது, மருத்துவமனை வசதி பக்கத்தில் கிடையாது. எங்கள் ஊரில் யார்கிட்டையும் ஒரு பைக்கு காரு எதுவுமே கிடையாது. எல்லாமே கூரை வீடுகள். இதுதான் நான் பிறந்த பொழுது இருந்த என்னுடைய கிராம பின்னணி. எங்கள் குடும்பத்தில் யாரும் அதிகமாக படிக்கலை. எங்கள் கிராமத்துலேயும் யாரும் அதிகமாக படித்தது இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. நாங்கள் 2 கிலோமீட்டர் நடந்து தான் கிருஷ்ணன்குப்பம்ங்கிற பெரிய ஒரு கிராமம், அதுதான் எங்களுடைய பங்கு கிராமம். அங்கே தான் பேராலயம் இருக்கிறது, திருத்தந்தையர் அங்கே தான் இருப்பார்கள், அங்கே பள்ளிக்கூடம் இருக்குது. நாங்கள் அங்கே தான் போய் படிக்கணும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பள்ளிக்கூடம் கால் எடுத்து வைத்ததே கிடையாது. 2 அண்ணன்க, எனக்கு 2 அக்கா. 2 அண்ணன்களும் 5ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள். அக்கா 2 பேருமே கொஞ்சம் கூட படிக்கவில்லை. நான் படித்து வந்த பொழுது ஏதோ எனக்கு எங்கள் சகோதரர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக பார்க்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது, ஆடு மாடுகள் நிறைய இருந்தது, 3 வண்டிகள் இருந்தன, ஒரு 30 பசுமாடுகள், நிறைய நெல், கம்பு, கேழ்வரகு போன்ற தானியங்கள்லாம் விவசாய பயிர் செய்யக்கூடிய ஒரு பின்னணி. அதனால் எங்கள் அப்பா வந்து எங்கள் அண்ணனுங்களை எல்லாம் விவசாயத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க. இப்போ எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் சரி ஒரு தம்பியாச்சும் படிக்கட்டுமே, ஒரு வேளை எங்கள் அப்பா எல்லாம் பள்ளிக்கூடத்தை அனுப்பினார். நல்ல ஞாபகம் இருக்கிறது, நான் 1ஆம் வகுப்பு படித்த பொழுதே எங்கள் ஊரில் இருந்து சிலுவைப்பாளையத்திலிருந்து கிருஷ்ணங்குப்பம் பள்ளிக்கூடம் செல்வதற்கு தினமும் காலை 2 கிலோமீட்டர், மாலை 2 கிலோமீட்டர் நடந்து தான் நடக்கணும். வேறு எந்த போக்குவரத்து வசதி இல்லை. அதுவும் வயல்வெளி வழியாக, வரப்புகள் வழியாகத்தான் செல்ல வேண்டும். சரி, கிராமங்கள் வழியாக செல்ல வேண்டும். அப்படித்தான் அவ்வாறு செல்வது எனக்கு 1ஆம் வகுப்பிலே எனக்கு ஒரு பிடிக்காத ஒன்றாக இருந்தது. வீட்டில் ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு இவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அந்த பருவத்தில் கொஞ்சம் கூட இன்றைக்கும் பிள்ளைங்கள்லாம் அடம் பிடிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி தான். அப்படி நான் ஒரு நாள் ஏதோ ஒரு இது எனக்கு போக விரும்பலை, நான் போக மாட்டேன் அப்படின்னா. எங்கள் அப்பா நல்லா எனக்கு நினைவு இருக்கிறது, எங்கள் அப்பா வந்து என்ன கொஞ்சம் நேரம் விரட்டிக்கிட்டே வந்தார். நான் ஓடுறேன் பயந்துக்கிட்டு, நான் போக மாட்டேன்னு ஒன்று அடம் பிடிக்கிறேன். அப்போ தான் எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் இருந்த ஒரு புதரில் ஒரு காட்டாமணுக்கு செடியை ஒடிச்சு என்னை துரத்திட்டு வந்து அடியும் அடித்தார். அந்த அடி தான் என்னை வந்து இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு அப்படின்னு நான் உண்மையாக நினச்சி பார்க்குறேன். அதுக்கு பிறகு ரெகுலராக நான் பள்ளிக்கூடம் போனேன். 8ஆவது வருடம் அந்த கிருஷ்ணங்குப்பம் சென்ட் மேரிஸ் பள்ளியில் நான் படித்தேன். அதற்கு மேற்கொண்டு நாங்கள்லாம் வெளியூருக்கு தான் போய் படிக்கணும். ஸோ அந்த டைமில் என்னை வந்து கடலூரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளின்னு சொன்னால் அது வந்து புனித வளனார் மேல்நிலை பள்ளி. மிகவும் பெயர் போன்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ அருட்தந்தையர்கள் நடத்துகின்ற ஒரு பள்ளி. அங்கே நான் போய் 9, 10, 11, 3 வகுப்பை நான் படிக்கிறேன். இதுதான் முதலாக நான் எங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெளி இடத்திற்கு, நகரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த கடலூரில் நான் படித்த 3 ஆண்டுகள் தான் எனக்கு வந்து நல்ல அருமையான நஞ்சை நிலத்திலே விதைகளை விதைத்தது போல் நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் அந்த இடம்தான் வந்து எனக்கு வந்து ஒரு பிற்கால வாழ்வுக்கு எனக்கு வேண்டிய ஒரு அடித்தளம் விட்டதாக நான் நினச்சி பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக அந்த பள்ளி வளாகம், அங்கே இருக்கின்ற இயற்கை சூழல், அங்கே இருக்கின்ற படிப்பு வளர்ச்சி திட்டங்கள், அப்புறம் பக்தி வளரக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா முதலாக அந்த 3 ஆண்டுகளில் தான் நான் தினமும் தேவாலயத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, திருப்பலியில் பங்கெடுக்கின்ற வாய்ப்பு, அருட்தந்தைகளை சந்திக்கின்ற வாய்ப்பு, பல வகையான பல கிராமங்கள் நகரங்களிலிருந்து வந்து படிக்கின்ற மாணவர்கள், இதெல்லாம் எனக்கு ஒரு புதிய அனுபவம். ஏதோ ஒரு புதிய உலகத்தில் போன மாதிரி ஒரு அனுபவம். நாளாக ஒரு 6 மாதங்கள் கழித்து எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆசை வளர்ந்தது. சாமியாரை போகலாமே, குருவாக போகலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் யார்கிட்டையும் அதிகமாக சொல்லலை. இதுக்கிடையில் நான் 4ஆம் வகுப்பு படித்த பொழுது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு நல்லா நினைவு இருக்கிறது, அப்பா இறந்துட்டாங்க. அதனால் எனக்கு அம்மா தான், அம்மா என்னுடைய அண்ணனுங்க, அக்கா, அவங்க தான் எனக்கு எல்லாமே இருந்தவங்க. ஆனால் படிப்பை பொறுத்தளவு எனக்கு அதிக ஒரு வழிகாட்டியாக உற்சாகமாக என்னை வழிப்படுத்தினது என்னுடைய பெரிய அண்ணன் சின்னப்பன் அவர்கள்.
அம்மா வந்து மாதம் மாதம் என்னை பார்க்க வருவாங்க, ஏதாவது டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்போ நான் வந்து அந்த முதல் ஆண்டு முடிவில் இந்த ஆசை இருக்கப்போ நான் எங்கள் அம்மாகிட்ட தான் முதலாக சொல்கிறேன், அம்மா எனக்கு வந்து சாமியார் போகணுன்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா ஒன்றுமே பதில் சொல்லலை. பார்த்துட்டு தம்பி நல்லா படி, நல்லா விளையாடு, நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடாங்க. ரொம்ப முடியுது 10ஆம் வகுப்பு. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுதும் எனக்கு அந்த ஆசை அதிகமாக தான் இருந்துக்கிட்டே இருந்தது. 11ஆம் வகுப்பு அந்த இன்னும் ஆசை அதிகமாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் நான் திரும்ப எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் அண்ணன்கிட்ட, அக்காக்கிட்டலாம் சொல்லுவேன். அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, தம்பி நம்ம குடும்ப பின்னணியில் இதுவரையும் யாரும் சாமியாரை போனதில்லை, நீங்கள் சாமியாரை போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, வேணாம், எதுக்கு இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு என்ன வீட்டில் வசதியாக இல்லை, சாப்பாட்டு வசதியாக இல்லை, நில வசதியாக இல்லை, எல்லாமே இருக்குது, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, அவங்க சொல்ல நான் கேட்டுக்கிட்டு நான் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். 11ஆம் வகுப்பு பழைய SSLC முடிக்கிறேன் கடலூரில். அதை முடிச்சுட்டு இப்போ அடுத்த நிலைக்கு எங்கேயாச்சும் போகணும் இல்லையா? அப்போ அதுபோல் எனக்கு இந்த மட்டும் உள்ளுக்குள்ளே இந்த ஆசை அப்படியே ஒரு செடி வளர்ந்துகிட்டே இருக்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எங்கள் பங்கு தந்தை கிருஷ்ணமூர்த்தியில் ஒரு தந்தை, அவர் பேர் வந்து ஃபாதர் சூசைநாதர். அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன், ஃபாதர் இது மாதிரி எனக்கு சாமியாரை போகணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் எங்கே போய் சேர்றது, எப்படி போய் சேர்றதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குறேன். அவர் வந்து ஒரு 3-4 விலாசங்கள் கொடுத்தாங்க, நீங்கள் எழுதி போடுங்க உங்களுக்கு பதில் வரும் அப்படின்னாரு. அப்படி நான் எழுதி போட்டேன். எழுதி போட்டதில் ஒன்று வந்து சேஸ் சபை, இப்போ நான் இருக்கிற சபை அதான் சேஸ் சபை, ஜெஸ்விட் ஃபாதர்ஸ் இருக்கிறது, அது திண்டுக்கல், அதனுடைய தாய் மடம். விலாசம் எழுதி போட்டேன். வந்து பார்க்க சொன்னாங்க. கிருஷ்ணகுபத்திலிருந்து திருச்சி புனித வளனார் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்த திரு அருள்மரிநாதனுங்கிற ஆசிரியர் என்னை அழைத்து சென்றார் முதலாக. அப்போ தான் முதலாக ரயில் பயணம், குள்ளஞ்சாவடியிலிருந்து திண்டுக்கல் வரை ரயில் பயணம் முதலாக செல்லுகிறேன். 69ஆம் வருடம், 1969ஆம் வருடத்தில் போனால். அப்புறம் அவங்க வந்து ஒரு டெஸ்ட் வச்சாங்க இங்கிலீஷில். ஏன்னா இந்த ரூமை பாருங்கள், கிளாஸ் ரூம், இங்கே இருக்கிற பொருள்லாம் பார்த்து அதெல்லாம் அப்படி இங்கிலீஷ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டெஸ்ட் வச்சாங்க. எனக்கெல்லாம் ஃபேனு, வாலு, சேரு, டேபிள், பிளாக் போர்டு இப்படிலாம் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு எதுக்குமே எழுதக்கூடிய ஒரு அந்த அனுபவம் இல்லை. தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் எழுதக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. ஏதோ கிரிக்க வச்சா சரி பார்க்கலாம், கடிதம் வரும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. நான் வந்துட்டேன். வந்த பிறகு வீட்டில் சொல்கிறேன் இது மாதிரிலாம். அவங்க சொல்கிறாங்க, தம்பி எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, சும்மா ரொம்ப வீணாசெல்லாம் பட வேணாம் அப்படிங்கிறாங்க வீட்டில். பட் எனக்கு இந்த ஆசை இருந்தது. அப்புறம் நான் அதன் பிறகு எனக்கு கடிதம் வந்தது, நீங்கள் திருச்சியில் புனித வளர்ந்தார் கல்லூரியில் PUC படிக்கிறதுக்கு நீங்கள் போய் படிங்க, அதுக்கான ஒரு வழியில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க. அது மாதிரி திருச்சி புனித வளர்ந்தார் கல்லூரி மிகப்பெரிய, அது ஒரு 150 ஆண்டுகள், 1883ஆம் வருடம் ஆரம்பித்த கல்லூரி அது. அங்கே நான் போயிட்டு PUC படிக்கிறேன். பழைய ப்ரீ யூனிவர்சிட்டி டிகிரி முடித்தேன். 3rd குரூப் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், லாஜிக், நிறைய மார்க், நல்ல ஹை கிளாஸில் நான் பாஸ் பண்ணேன். இப்போ திரும்ப எங்கள் வீட்டில் கேட்குறேன், எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை, ஆனால் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போங்க, நான் இதுமாதிரி நாங்கள் தடை செய்ய விரும்பலை. ஆனால் சொன்னாங்க, போயிட்டு சபையில் சேர்ந்து சாமியார் ஆகி போகிறேன்னு சொல்லிட்டு உடுப்பு அங்கேயெல்லாம் போட்டுட்டு எனக்கு பிடிக்கலலாம் வந்துடக்கூடாது. அது நல்லதில்லை, குடும்பத்துக்கு நல்லதில்லை, எங்களுக்கும் அது பிடிக்கல. நீங்கள் இருக்கணும்னா கடைசி வரல இருக்கணும், நல்ல குருவாக நீங்கள் பணியாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த PUC முடிச்சுட்டு திரும்ப திண்டுக்கல்லில் சபையில் முதலாக நுழைஞ்சி நான் அந்த துறவர சபைக்கான ஒரு படிப்புக்கு நான் போகிறேன். இப்போ நீங்கள் வெளிநாடுலாம் போனீங்கல்ல, இது வந்து என்னுடைய குடும்ப கிராம பின்னணியினுடைய ஆரம்ப காலம். இப்போ பள்ளி படிப்பு முடித்து PUC படிப்பு முடித்துட்டு நான் துறவர சபையில் சேர்றேன். சேர்ந்த பிறகு எங்களுக்கு வந்து இந்த சபையில் வந்து மொத்தம் குறைந்தது 12 ஆண்டுகள் எங்களுடைய பயிற்சி காலம். உருவாகுவதற்கு தயாரிப்புக்கான காலம் வந்து இப்போ மொத்தம் 12 ஆண்டுகள். இந்த 12 ஆண்டுகள் அவங்ககிட்ட சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, 4 ஆண்டுகள் திண்டுக்கல்ல இருக்கின்ற பெஸ்கி கல்லூரி, அங்கே தான் அந்த துறவர சபைனா என்ன, சபைனா என்ன, சாமியாராக போகிறதுனா என்ன, எதுக்காக போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை, எப்படிப்பட்ட பணிலாம் இருக்கும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு சூழல். அப்போ 4 ஆண்டுகள் திண்டுக்கல்ல இருக்கிறேன். அது முடிந்து என் கூட அப்போ இருந்தவங்க மொத்தம் 26 பேர்
என்னை போல் அங்கே இருந்தவங்க. சரி. அதில் வந்து ஒரு 5-6 பேர் இடையில போயிட்டாங்க. மீதி எங்களை எல்லாரையும் சென்னையில் இருக்கிற லோயலா கல்லூரிக்கு டிகிரி படிக்க அனுப்புகிறாங்க. எந்த ஆண்டு இது? அது வந்து 75ஆம் ஆண்டு. 75. ஸோ 75 முதல் 78 வரை 3 ஆண்டுகள் முதலாக சென்னைக்கு வரேன், லோயலா கல்லூரியில் படிக்கிறேன். நான் கேட்டது வந்து பிகாம், எனக்கு கொடுக்கப்பட்டது ஹிஸ்ட்ரி. சரி, ஹிஸ்ட்ரி வழி இல்லாமல் தான் எடுத்து படித்தேன். அது 75ஆம் ஆண்டு வந்து லோயலா கல்லூரியுடைய 50வது வருடம். 1925 ஆரம்பித்தது, 1975. ஸோ அந்த கோல்டன் ஜூப்ளி இயர். ஆமாம், இப்போ இந்த வருஷம் 2025 சென்டினரி 100 இயர்ஸ் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். 50வது வருடத்தில் நான் அங்கே போய் நுழையிறேன். 3 வருஷம் அங்கே படித்தேன். அது என்னுடைய வாழ்க்கையில் 2வது மிகப்பெரிய உறுதியான ஒரு அடித்தளமும் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு சூழலும் பெரிய பெரிய ஆவல்களையும் கனவுகளையும் எனக்கு கொடுத்த ஒரு இடம்னா அது லோயலா கல்லூரி. 3 ஆண்டுகள். இப்படி நான் சொன்னாலும் ஆரம்பத்தில் எனக்கு அப்போ ஆங்கில வகுப்புகள் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் காம்போசிஷன் இருக்கும் இங்கிலீஷ் வளர்ச்சிக்காக. உண்மையாக சொல்கிறேன், நல்லா வந்து ஒரு 2-3 வரி ஆங்கிலத்தில் எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஆங்கில பின்புலம் கிடையாது. பேச்சுவார்த்தை பழக்கம்லாம் கிடையாது. எழுத்து ரிட்டன் இங்கிலீஷ் அதை விட மோசம். என்னுடைய காம்போசிஷன் எல்லாம் அவ்வளோ மோசமாக தான் இருக்கும். பட் அந்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து படித்து எழுதி உற்சாகம், மாணவர்கள், சக மாணவர்கள், பிரதர்ஸு, ஃபாதர்ஸு, அந்த ஒரு சூழலில் எனக்கு பல வகையான வளர்ச்சிக்கான அனுபவங்கள், என்னையே செதுக்கி கொள்ளக்கூடிய, என்னுடைய திறமைகளை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. எங்களுக்குள்ள போட்டி போட்டு படிப்போம். நாங்கள் பிரதேசத்தில் 3 பேர் இருந்தோம் எங்கள் வகுப்பில். அதனால் எங்களுக்குள்ளே போட்டி போட்டு படிக்கிறது, ஆனால் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது. இப்படியாக 3 ஆண்டுகள் அங்கே படித்தேன். அது எனக்கு 2வது மிகப்பெரிய ஒரு அடித்தளமும் அனுபவம் உள்ள இடம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபிலாசபி படிக்கணும், தத்துவயியல். அப்போ வந்து அது வந்து கொடைக்கானலில் இருந்துச்சு. செம்பகனூர் என்று சொல்லப்படுகின்ற கொடைக்கானல் ஒரு பகுதியில் எங்களுடைய கல்லூரி இருந்தது. அந்த கல்லூரியானது நான் வந்து 78, 79, 80 2 ஆண்டுகள் நான் அங்கே படிக்கிறேன். நாங்கள் படித்ததுனா அந்த கல்லூரி அங்கே இயங்கின கடைசி ஆண்டு. 2 ஆண்டுகள் படித்தோம் இல்லைங்களா, அதோட என்னுடைய 2வது ஆண்டில் நாங்கள் முடிக்கிறோம். அடுத்த வருடம் அதை வந்து சென்னைக்கு மாற்றிட்டாங்க. சரி. சென்னையில் திருவான்மையூரில் அந்த ஃபிலாசபி படிக்கிற இடத்த கொண்டாந்து மாற்றிட்டாங்க. அந்த இடத்துக்கு பேர் இன்றைக்கி சத்திய நிலையம் திருவான்மையூரில் சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே 2 ஆண்டு படித்தேன். 2 ஆண்டு படித்த பிறகு எங்களுடைய பயிற்சி காலங்களில் நாங்கள் வந்து ஒரு பள்ளியில், கல்லூரியில், விடுதியில் ஒரு பங்கில் போய் ஒரு வருஷம் பணியாற்றணும் அனுபவத்துக்காக. அதில் அது மாதிரி நான் முதலாக மதுரை மாநகரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பழங்கால ஒரு அருமையான பள்ளின்னா அது சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே நான் 1 ஆண்டு அந்த பயிற்சியில் இருக்கிறேன். போர்டிங் கவனிக்கிறது, கொஞ்சம் டீச் பண்ணுறது, அப்படி 1 வருஷம் அங்கே இருக்கிறேன். அடுத்த ஆண்டு திருச்சிக்கு வரேன். எனக்கு 2 வருஷம். எங்கள் நிறைய பேருக்கு சிலருக்கு 1 வருஷம் அனுப்புவாங்க, சிலருக்கு 2 வருஷம் அனுப்புவாங்க. நான் 2வது ஆண்டு திருச்சியில் இருக்கிற புனித வளனார் கல்லூரியில் திரும்பவும் போகிறேன். முதல்ல நான் பிவிசி படித்தேன். இப்போ நாங்கள் வந்து 1 வருஷம் பணியாற்ற போகிறேன். அங்கே வந்து இருக்கிற சேக்ரட் ஆர்ட் ஹாஸ்டல், திருஹிருதய விடுதி, அங்கே ஃபாதர் டகூர்ங்கிற ஃபாதர் தான் அங்கே விடுதி கண்காணிப்பாக இருந்தாங்க. நான் அவருக்கு உதவியாக இருக்கிறேன். 1 ஆண்டு அங்கே. அதுவும் நல்ல அனுபவம். இங்கே பள்ளியில் ஒரு அனுபவம், கல்லூரியில் இன்னொரு ஆண்டு அனுபவம். அதுவும் அது மாதிரி அது மிக வளர்ந்த ஒரு கல்லூரி. தமிழகம் எங்கும் வருகின்ற மாணவர்கள், கேரளாவிலேருந்து வருகின்ற மாணவர்கள்லாம் படிக்கின்ற ஒரு கல்லூரி அது. அங்கே 1 ஆண்டு இருந்தால் 2 ஆண்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து இது முடித்த பிறகு ஒன்று நான் தியாலஜி போகணும். அதான் எங்கள் கடைசி எங்களுக்கு அந்த ஃபார்மேஷன் பயிற்சி காலம். இல்லைன்னா எம்ஏ போகணும், பிஜி பண்ணால், பிஏ ஹிஸ்ட்ரிங்கிறதுனால எம்ஏ பண்ணணும். சரி, அப்போ எனக்கு பொறுப்பாக இருந்த ஃபாதர்ஸ் வந்து நீங்கள் கல்லூரி படிங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் வந்து எம்ஏ படிக்க தயாராகிறேன். அப்போ வந்து லோயலா கல்லூரியில் எம்ஏ ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ நான் சென்னை லோயலா கல்லூரியில் தங்கிக்கிட்டு தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் நான் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் 2 ஆண்டுகள். அந்த 2 ஆண்டுகள் அதுவும் வந்து என்னுடைய
அந்த உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் நான் இன்னும் அதிகமாக வரலாற்றை படிக்கவும், வரலாற்றை தெரிந்து கொள்ளவும், பல தலைவர்களை பற்றி தெரிந்து கொள்ளவும் நல்ல ஒரு வாய்ப்பு. எந்த அளவுக்குனாக்கா, நான் எப்படி பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது தடுமாறுனா பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும், ஆனால் இந்த எம்ஏ படிக்கின்ற பொழுது அந்த இறுதியாண்டு நான் தான் வந்து கல்லூரி எங்கள் வகுப்புலேயே முதல் மாணவனாக ஒரு கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அங்கே கிடைத்தது. அந்த கோல்டு மெடலோடு என்னுடைய எம்சிஸில் நான் வந்து எம்ஏ ஹிஸ்ட்ரியை முடிக்கிறேன். இதோட ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி காலங்கள்லாம் முடியுது. அடுத்து நாங்கள் வந்து தியாலஜி அப்படின்னா இறையியல், இந்த சேவையில் குருக்களுக்கு பயிற்சியினுடைய இறுதி படிப்பு தான் இந்த தியாலஜிங்கிறது. 3 ஆண்டுகள் படிக்கணும். அதில் வந்து 2 ஆண்டுகள் நாங்கள் வந்து சென்னையில் சாந்தோம் நெடுஞ்சாலையில் இருக்கின்ற அருள்கடல், அங்கே தமிழில் தான் இறையியலாக்கம் பண்ணணும், தமிழில் தான் படிக்கணும், எல்லாமே தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து எங்கள் மதுரை இயேசவையாக எடுத்த ஒரு புதிய முயற்சி. 1990 ஆரம்பிச்சது. நான் அங்கே சேரும்போது 1900 ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அங்கே வந்து 84 போய் சேர்றேன். 84 வந்து நான் இறையியல் படிக்கிறேன். அங்கே 2 இயர்ஸ் படிக்கிறேன். 2 இயர்ஸ் முடிச்சுட்டு 3rd and final இயர் வந்து நான் வந்து டெல்லிக்கு போகிறேன். இதான் எங்களை அனுப்புகிற ஒரு பயிற்சி கட்டங்கள். அங்கே நான் டெல்லியில் போயிட்டு 3ஆம் வருஷம் நான் அங்கே படிக்கிறேன். அந்த முடிக்கும்போது அங்கே 6 மாதம் கழித்து குருப்பட்டம் வாங்கிறதுக்கு முன்னே டீக்கன் பட்டம் கொடுப்பாங்க எல்லாருக்கும். ஃபாதர்ஸ் யாரெல்லாம் ஃபாதர்ஸை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தியாலஜி படிக்கின்ற பொழுது குருப்பட்டத்துக்கும் முந்தின ஆண்டு அல்லது 6 மாதத்துக்கு முன்பு டீக்கன் பட்டம் கொடுப்பாங்க. அது நான் டெல்லியிலேயே வாங்கினேன். அதன் பிறகு 87 மே மாதம் முடிச்சுட்டு வரேன். முடிச்சுட்டு வந்து மதுரையில் என்னுடைய பேட்ச் நாங்கள் 10 பேர், அப்போ 26 பேர் சேர்ந்தோம். 10 பேர் குருப்பட்டம் வாங்க, நாங்கள் 10 பேர். 10 பேருக்கு எங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு மதுரையில் நான் 1 வருஷம் பணியாற்றி அதே தூய மரியன்னை பள்ளி வளாகத்தில் மிகப்பெரிய அருமையான ஒரு பேராலயம் இருக்கிறது. இப்போ மரியன்னை பேராலயம், சென்ட் மேரிஸ் கத்தீட்ரல்னு சொல்லுவோம். அங்கே தான் நான் குருப்பட்டம் வாங்கினேன். 87 மே மாதம் 2ஆம் தேதி குருப்பட்டம் வாங்கி இதோட என்னுடைய பயிற்சி காலம் நிறைவேறி நான் வந்து ஒரு குருவாக ஒரு திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு பொறுப்பில் இனிமேல் செல்லக்கூடிய ஒரு தயாரிப்பிலே நான் இத்தனை ஆண்டுகளுடைய பயிற்சி காலம், அருமையான பயிற்சி காலம். நல்ல பல பேராசிரியர்கள் சந்திக்கக்கூடிய, நண்பர்கள் சந்திக்கக்கூடிய, பல முக்கியமாக லோயலா கல்லூரியில் படித்தப்ப ஒவ்வொரு வாரமும் தலைவர்கள் பலரை பல துறையிலிருந்து அழைத்து வந்து அங்கே பேச வைப்பார்கள். தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி. ஷோவெல்லாம் பல தடவை வந்திருக்கிறாரு. அது மாதிரி பல தலைவர்கள் வந்திருக்கிறோம், கேள்வி கேட்டிருக்கிறோம், பேசி எல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி. இதோடு என்னுடைய பயிற்சி காலம் முடிந்து நான் ஒரு குருவாகிறேன். இப்போ நான் குருவான பிறகு அந்த முதல் பூசல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, முதல் பூசை, ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் ஆஃப் ஹோலி மாஸ், அது வந்து எங்கள் சொந்த ஊரில் அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் வைப்பாங்க. எந்த சொந்த ஊர் கிருஷ்ணன் அது சிலுவைப்பாளையம். நான் சொன்னாலே எங்கள் வளர்ச்சி இல்லாத ஒரு கிராமம். எங்கள் ஊரில் அப்போ நான் வந்தப்போ ஒரு கோவில் கிடையாது. எந்த ஒரு வாய்ப்பும் வளர்ச்சி இல்லாத கிராமம் சொல்லி எங்கள் ஊரில் கோயில் கிடையாது. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, எங்கள் ஊருக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல பந்தல் போட்டு அந்த பந்தலில் தான் நான் வந்து 4ஆம் தேதி தான் வரேன். மே மாதம் 4ஆம் தேதி 87ஆம் ஆண்டு நான் என்னுடைய முதல் திருப்பலியை எங்கள் ஊரில் வைக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த அனுபவம் வந்து இன்னும் எனக்கு மிக பசுமையாக இருக்கிறது. இப்போ இருக்க கோயில் வந்து அப்போ நீங்கள் வந்த பிறகு கட்டுறது. இப்போ கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேணான்னு சொன்னாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஊரில் தான் நான் வந்து சாமியாராகி திருப்பலி வைக்கிறேன். திருப்பலி 87. இன்னொன்று நான் சொல்லணும், இந்த காலகட்டத்தில் 87 மே மாதம் நான் குருப்பட்டம் வாங்கி என்னுடைய திருப்பலியெலாம் நிறைவேற்றுறேன். அதன் பிறகு ஒரு மாதம் ராயப்பன்பட்டி, மதுரைக்கு பக்கத்தில் தேனி கம்பம் அந்த இடத்துல உள்ள ஒரு பங்கில் நான் 1 மாதம் ஒரு பங்கு தந்தைக்கு உதவி செய்ய செல்லுகிறேன். சென்ற பிறகு அடுத்த ஜூன் மாதம் ஒரு 2 வாரங்கள் நான் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி வளாகத்தில் இது மாதிரி ஃபாதர்ஸ்க்கு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஆங்கில பயிற்சிக்காக நான் அங்கே போகிறேன். 2 வாரம் முடிச்சுட்டு நான் திருச்சிக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் சென்னைக்கு வரணும். தியாலஜி ஃபைனல் எக்ஸாமுக்காக நான் போகணும்.
திருச்சிக்கு வரேன். கரெக்டாக ஜூன் மாதம் 18ஆம் தேதி 87ஆம் ஆண்டு திருச்சிக்கு வர. இது வரலாம் எனக்கு உடல் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக நல்லா விளையாடுவேன். பாஸ்கெட் பால்லாம் நல்லா மணிக்கணக்கெல்லாம் நல்லா விளையாடுவேன். உடல் பயிற்சியெல்லாம் நல்லா செய்வேன். ஆனால் எந்த நோய் எதுவும் இது வரலாம் இல்லை. ஆனால் அந்த 18ஆம் தேதி ஜூன் மாதம் திருச்சிக்கு வந்தவுடனே எனக்கு இடது காலு தான் ஒரு மாதிரி இப்போ ஒரு வாய்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த காலை வந்து நேராக நிற்க முடியாது, நீட்ட முடியாது. ஆமாம், அந்த மாதிரி. இப்போ எங்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு வேளை வாய்வு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஎடெக்ஸ்லாம் போட்டு தடவுறாங்க, ஒன்றும் சரியாகலை. அப்புறம் அடுத்த நாள் நிற்க முடியல, நடக்க முடியல. அதுக்கு பிறகு என்னை வந்து அங்கேருந்து திண்டுக்கல், நான் இப்போ 4 ஆண்டுகள் படித்த திண்டுக்கல்லையே வந்து சிஸ்டர்ஸ் ஹாஸ்பிட்டல், சென்ட் ஜோசப் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்படி எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அங்கே வந்து எனக்கு வந்து ஸ்பைனலில் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. ஸ்பைனலில் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மைலோகிராம் டெஸ்ட் பண்ணி ஒன்று ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ட்ராக்ஷன் போடுறாங்க. ஆப்ரேஷன் வேணாம், ட்ராக்ஷன் போடணும் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் இப்போ இது வந்து 87 அப்போ அப்படியே என்ன கட்டில் படுக்க விட்டுட்டு வெயிட்டு காலில் போட்டு தொங்க மண்ணெல்லாம் போட்டு வெயிட்டு வர 3 கிலோ 5 கிலோ மாதிரி கால், ஏன்னா கால் அசையாமல் அப்படியே இருக்கணும். அப்படியே 2 மாதம் இருந்தேன். 2 மாதம் இருந்தாங்க. இந்த 2 மாதம் ஆனாலும் இந்த ஒரு பயிற்சியில் நான் இருந்தாலும் எனக்கு முழுமையாக கால் வலி சரியாகலை. அந்த பெயின் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, நிற்க முடியாது, நல்லா முழுமையாக நடக்க முடியாது. அதுக்கு பிறகு அப்புறம் எங்கள் ஃபாதர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி வேலூர் சிஎம்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே ஆகஸ்ட் எண்டில் அங்கே போகிறேன். அங்கே போய்ட்டு அங்கே எப்போவுமே நல்ல ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் தான் எல்லா ஃபீல்ட்லேயும் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆர்த்தோ ஃபீல்டில் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து எல்லாம் பார்த்து எக்ஸாமின் பண்ணாங்க. அவங்க பண்ண வேண்டிய டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் சொல்கிறாங்க தெர் இஸ் அ ப்ராப்ளம், ஃபைனலில் ப்ராப்ளம் இருக்குது ஸ்பைனலில். அப்போ இது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். சரியாக 2 செப்டம்பர் நினைக்கிறேன் 1987ஆம் ஆண்டு எனக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணுறாங்க. ஸ்பைனலில் பண்ணாங்க. அதை பண்ணி அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட அங்கே இருந்துட்டு திரும்ப திண்டுக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு டிசம்பர் வரலாம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் ஜனவரியில் தான் நான் திரும்ப சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்து அந்த தியாலஜி ஃபைனல் எக்ஸாமை அப்படி முடிக்கிறேன். முடிச்சுட்டு கரூர் பக்கத்தில் சின்னதாராபுரங்கிற ஒரு பாரிஷ் பங்கு இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபாதருக்கு வழக்கமாக அங்கே குறிப்பிட்ட வாங்கி எங்கேயாலும் பங்கில் 1 வருஷம் பணியாற்றணும். நான் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேனே, என்னுடைய பணிகள்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் அனுபவம் தான். பட் அந்த ஒரு மாதம் ஜனவரி டு மார்ச் வரலும் ஒரு 3 மாதத்துக்கு என்னை அங்கே அனுப்புனாங்க. நான் அங்கே போயிட்டு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தான், வேகமாக போக முடியாது, நடக்க முடியாது, நல்லா படி ஏற முடியாது, அந்த லெவலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பங்கு பண்ணி மக்கள் மீட் பண்ணுறது அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் மே மாதம் எனக்கு ஒரு கடிதம் வருகிறது. என்ன என்னுடைய சுப்பீரியர் ப்ரொவின்ஷியல் ஃபாதர் கடிதம் எழுதுகிறாங்க. என்னன்னாக்கா உங்களை வந்து லோயலா கல்லூரி வரலாற்றுத்துறையில் பேராசிரியராக நீங்கள் பணியாற்ற உங்களுக்கு கடிதம் அனுப்பப்படுகிறது அப்படின்னு எனக்கு லெட்டர் வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து கல்லூரியில் பணியாற்றக்கூடிய முதல் பணி. ஆமாம், முதல் பணி. ஆமாம், இப்போ தான் முதலாக பயிற்சி காலம் எல்லாம் முடிந்து நான் இப்போ கல்லூரியில் லோயலா கல்லூரியில் வரலாற்றுத்துறையில் நான் பிஏ படித்த அதே வரலாற்றுத்துறையில் ஆசிரியர் பணிக்கு நான் அனுப்பப்படுகிறேன். தொடர்ந்து பேசும்போது இந்த எபிசோடுடைய நிறைவு வரும். தொடர்ந்து நேர்களே தொடர்ந்து பேசுவோம். ஃபாதர் நிறைய தகவல்களை பேசிட்டு வர்றாங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்குது. சர்மம் அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.